ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 ஒன்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெறி என்னும் சொல்லின் பொருள். அடுத்தது மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். அடுத்து 3 நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுதுக கிடைக்கும் சொல். அடுத்து 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 2 கோடிட்டரங்களை நிறைவு செய்க. இது வந்து 4 மார்க்குக்கு. அடுத்தது வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அடுத்தது எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மொழியின் இரு வடிவங்கள் யாவை. தேர்ட் கொஸ்டின், கரடி அனைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன். அடுத்து 4 பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது. அடுத்து வினா எண் 5 எப்போது என்னெஞ்சே தன்னை வருத்தும். எப்போது தன்னெஞ்சே தன்னை வருத்தும். அடுத்து 6 முத்துராமலிங்க தேவரை பாராட்டிய பெரியார் கூறியது யாது. அடுத்து 7 குற்றியலுகரம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். ஸோ என்னென்ன 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்து கிளைமொழிகள் எவ்வாறு உருவாகின்றன. காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. தாய் தன் வயிற்றுப்புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. அடுத்து 6 வழக்கு என்றால் என்ன. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஒன் வேர்ட் டைப்ல கலைச்சொல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லோகன் ஐலாண்ட் இதுக்கு வந்து சரியான கலைச்சொல் எழுதணும். அடுத்து 2 பாத்தீங்கன்னா, கீழ்காணும் சொற்களை உயர்திணை அக்ரிணை என வகைப்படுத்துக. கொடுத்திருக்க வார்த்தைகளை வந்து எது எது உயர்திணை எது எது அக்ரிணை அப்படின்றத வந்து நீங்க வந்து பிரிச்சு எழுதணும். அடுத்து தொகை சொற்களை விரித்தி எழுதுங்க. முக்கணி நாற்றிசை. அடுத்து இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக. பாட்டு பொருள் எழுதுக. முல்லை தேர் தந்தார் பாரி. அதாவது எப்படி மாத்தி எழுதணும் பாத்தீங்கன்னா, பாட்டுக்கு பொருள் எழுதுக, முல்லைக்கு தேர் தந்தார் பாரி. அந்த மாதிரி வார்த்தையை வந்து நீங்க கூ சேர்த்து வந்து எழுதணும். அடுத்து 5 கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் பாடல்களை அடிப்பில்லாமல் எழுதுக. என்னென்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பச்சை மயில் நடிக்கும் என தொடங்கும் காடு பாடல், இயற்றலும் என தொடங்கும் குரல் கேட்டிருக்காங்க. அடுத்து விடையளிக்க 5 மார்க் கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.